சோபகிருத் வருடம் பங்குனி உத்திர மகோத்சவம் 25ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப கோலாகலமாக நடந்து எல்லாரும் ஆசிரியர்கள்லாம் அற்புதமாக அனுபவிச்சிருப்பா. 26 அதாவது பங்குனி உத்திரத்துக்கு மறுநாள் என்ன விசேஷம்னு கேட்டால், எல்லா ஊர்லேயும் பங்குனி உத்திரத்துக்கு ஒரு விசேஷம். ஆனால் தேவாதிராஜன் வரதன் தேவப்பெருமாள் வாரணவிற்பின் மலைமுகில் அந்த தேவப்பெருமாளுக்கு நடைபெறக்கூடிய பங்குனி உத்திரம் அத்தியந்தம் வைபவமானது, விலட்சணமானது. ஸ்ரீதேவி, பூமி தேவி, பெருந்தேவி தாயார், மூலவர், உற்சவர், ஆண்டாள் நாச்சியார், மலையாள நாச்சியார் என்று இத்தனை தேவிமாரோடு பல்லாயிரம் பெருந்தேவிமார் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறத போல இத்தனை தேவிகளோடு சேர்ந்து திருமகள், மண்மகள், நீலமுதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்கும்படியாக தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயார் சன்னிதானத்தில் அந்த கர்ப்ப கிரகத்திற்குள்ள கண்டருளக்கூடிய பங்குனி உத்திர சேர்த்தி இருக்கே. ஆஹாஹாஹா! சுவாமி தேசிகன் பங்குனி உத்திரத்துக்கு மறுநாள் தினந்தோறுமே அதை அனுபவிக்கலாம். பங்குனி உத்திரத்துக்கு மறுநாள் ஒரு ஆச்சரியத்தை சேவிக்கும்படியாக நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். மகான்கள்லாம் உள்ளம் கரைந்து உருகி வரதன் அப்படி சேவிப்பான். அனிபிருத பரிரம்பை ராகிதாம் இந்திராயா கனகவலய முத்ராம் கண்டதேசே ததானஹா. ராத்திரி பிராட்டி தழுவிக்கொண்டதுனால அவள் திருக்கைகளில் உள்ளதான வளையல்கள் தழும்பு வரதனுடைய திருக்கழுத்தில் பதிஞ்சிருக்குமாம். அதை அப்படி சேவிக்கணுமாம். நாச்சிமார் வளைத்தழும்பு பதிந்த அவனுடைய திருக்கழுத்த சேவையை சேவிக்கிறதே என்ன அழகு தெரியுமா, என்ன ஆச்சரியம் தெரியுமா, என்ன ஆனந்தம் தெரியுமான்னு சுவாமி தேசிகன் உள்ளம் உருகிறார். இத்தனை தேவியோரோடு ராத்திரியோடு அகடித கடனா சாமர்த்தியத்தாலேன்னு திருமஞ்சன காலத்தில் பெருமாளுக்கு கட்டிய சேவிப்பான். அதெல்லாம் கிட்ட இருந்து ரசிச்சிங்கன்னா நெஞ்சம் அப்படியே நெக்குசிந்து கரையும். கம்பீரமான ராஜாதிராஜன். எல்லா தேவியரும் அந்த தாயார் சன்னதியில் சேர்ந்த பிறகு அந்த நூத்துக்கால் மண்டபத்திலிருந்து நல்ல வசத்தியான புஷ்பங்களை சாத்திண்டு திவ்ய பரிமளங்களை, சந்தன பூச்சுக்களையும் குங்கும குழம்புகளையும் திருமேனியில் பூசிக்கொண்டு தொண்டரடிப்படியில் திருவேந்திக்கா பாய் உள்ள எழுந்தருடும் பொழுது அப்பா 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 ஒரு மாப்பிள்ளை என்ன ஒரு மிடுக்கு, என்ன ஒரு காம்பீரியம். அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்காம அதை சேவிக்கவே முடியாது. நம்ம தேவபெருமாள் சன்னதியில் ஞானவிருத்தரா வயோவிருத்தரா எழுந்தல் இருக்கக்கூடிய கண்டா சுவாமி, அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த சுவாமி நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவார். ஒரு நாள் அடியனிடத்துல இந்த பங்குனி உத்திர திருநாளை பற்றி ஒரு ஸ்லோகம் சாதிச்சார். இது மேல்பாக்கம் வீரராகவ தாத்தாச்சார் என்பதான ஒரு மகான் அருளின ஸ்லோகம்னு. ஸ்ரீபூமியாம் பாருஷதாபியாம் கரகமலகனத் பத்மகல்ஹாரகாபியாம் பாந்தம் ஹஸ்தைஹி சதுர்பிஹி ததத முருகதா சங்கசக்ராபயாங்கான் ஸ்ரீ கோதா கேரளீபியாம் பரிமளித மகாதேவிகாபியாம் சமேதம் ஸ்ரக்வஸ்ரோதாரபூஷா சமிதநதருஜம் நௌமி தேவாதிராஜம். பங்குனி உத்திர சேர்த்தி திருநன்னாளில் ஸ்ரீதேவி, பூமி தேவி, பெருந்தேவி தாயார், ஆண்டாள், கேரள தேசத்து தாயார் என்று சொல்லக்கூடிய மலையாள நாச்சியார் ஹரித்ரா தேவின்னு சொல்லுவா. மலையாளன் வரதன் அவனுடைய நாச்சியார்னு சொல்லுவா. மலையாள தேசத்தில் ஒரு இளவரசி தேவப்பெருமானிடத்தில் காதல் கொண்டு அவனிடத்தில் அப்படியே ஐக்கியம் ஆயிட்டதுனால அவள் மலையாள நாச்சியார்னு சொல்லுவா. இந்த பங்குனி உத்திரம் 7 நாள் உற்சவமே மலையாள நாச்சியாரோட தான் வரதனுக்கு. இன்னைக்கு சேர்த்தி மட்டும்தான் அத்தனை தாயாரோட சேர்ந்து இப்படி எல்லாரோட சேர்ந்து சேவை சாதிக்கக்கூடிய நௌமி தேவாதிராஜம். தேவப்பெருமாளை சேவிக்கிறேன், தேவப்பெருமாளை சரணமாக பற்றுகிறேன்னு இது ஒரு ரசனையான ஸ்லோகம். இது எத்தனை விதமான புஷ்பங்கள், திவ்ய பரிமள பூச்சுக்கள், அத்திகிரி பத்திரவினை தொத்தர அறுக்கும் அணி அத்திகிரியேன்னு அந்த ஆயுதங்கள் கூட பெருமாளுக்கு இன்றைய தினத்தில் ஆபரணங்களாக விளங்குறது. இந்த சேர்த்தி சேவிக்கணும், இந்த சேர்த்தியை அனுபவிக்கணும். அதுவும் மறுநாள் பங்குனி உத்திரத்துக்கு மறுநாள் சாயங்காலம் கந்தபொடி வசந்தம்னு 5 தாயாரோட வரதன் பத்தி உலாத்தக்கூடிய ஒரு ஆச்சரியம் இருக்கு. 2 கண்கள் போறவே போராது. முன்னாடி ஓடி போய் சேவிக்கிறதா, பின்னாடி ஓடி போய் சேவிக்கிறதா. அந்த நாச்சியார்கள்லாம் ராத்திரி எம்பெருமானோடு கலந்திருந்த அந்த கலவியின் நாணம் தங்கள் திருமுக மண்டலத்தில் பொலிய நமக்கு சேவை சாதிப்பாளே, அந்த சேவையை சேவிக்கிறதா. வரதா
வரதா அப்படின்னு சொல்லத்தான் தோணுமே தவிர்த்து ஸ்தோத்திரபாடம் ஞாபகம் வராது, பிரபந்தம் ஞாபகம் வராது, ஒரு பாசுரம் ஞாபகம் வராது. அப்படி ஞாபகம் வந்துடுத்துனா அது பிரயோஜனம் இல்லை. அப்படி புலம்பி புலம்பி வாய்ப்புலற்றி மெய்மறந்து சேவிக்க வேண்டிய ஆச்சரியம். பங்குனி உத்திரம்னா தேவப்பெருமாள், பங்குனி உத்திரம்னா தேவப்பெருமாள் இத்தனை திருத்தாயார்களோடு சேர்ந்து கண்டருளக்கூடிய சேர்த்தி உற்சவம். அதனுடைய வைபவத்தை இப்படியெல்லாம் மகான்கள் அனுபவிச்சிருக்கா. ஏதோ நாமும் கொஞ்சம் அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான்.